கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பெரிய மந்திரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி அந்த பகுதியில் உள்ள தனியார் பஞ்சு ஆலையில் பணிபுரிந்து வருகிறார். நேற்று மாலை 6 மணியளவில் வேலை முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மதுபோதையில் இருந்த இரு வாலிபர்கள் அவரை பின்தொடர்ந்து ஆபாச வார்த்தைகள் பேசி தொல்லை கொடுத்துள்ளனர். ஊருக்குள் நுழைந்ததும் பயந்து போன சிறுமி அங்கிருந்த பொதுமக்களிடம் விவரம் கூறியதும் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் உடனடியாக ஒன்று திரண்டு வாலிபர்களை சுற்றி வளைத்தனர். பிடிபடுவோம் என்பதை உணர்ந்த இருவரும் தப்பி ஓடி அருகில் இருந்த திறந்தவெளி கிணற்றில் பாய்ந்து குதித்தனர். சுமார் 60 அடி ஆழமுள்ள அந்த கிணற்றில் குதித்த இருவரும் தண்ணீரில் முழுகுவதற்கு முன் கிணற்றோர மரக்கிளையில் சிக்கிக் கொண்டனர். இதனை கண்ட ஊர் மக்கள் உடனடியாக சுல்தான்பேட்டை காவல்துறை மற்றும் சூலூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கயிறு உதவியால் இருவரையும் பத்திரமாக மீட்டனர். மீட்கப்பட்டவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டியன் மகன் சுரேஷ், கோட்டைசாமி மகன் சரவணன் என்பதும் ஜல்லிப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் காளான் உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதும் விசாரணையில் தெரிய வந்தது. மதுபோதையில் இருந்ததால் இருவரையும் சுல்தான்பேட்டை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக போதை பழக்கம் இளைஞர்களிடையே அதிகரித்துள்ளதால் இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக ஊர் மக்கள் அதிர்ச்சி தெரிவித்தனர்.